ஈச்சலான் ஒன்றை அனுப்பி தனது வாட்ஸ்அப் பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்து விட்டதாக பிரபல சீரியல் நடிகர் அபிஷேக் வீடியோ வெளியிட்டுள்ளார். அது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ள நிலையில் மோசடி குறித்து நடிகர் கூறியிருக்கும் விளக்கம் என்ன? நம்பர்ஸ் with the owner's phone number has been breached. So இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா ரீதிங்க் அண்ட் தென் டேக் அ டிசிஷன். அவசரப்பட்டு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க. இட் இஸ் அ ஸ்கேம். பி கேர்ஃபுல். வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி செல்போனை ஹேக் செய்யும் கும்பல் பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதிதாக யோசித்து பண மோசடியில் ஈடுபடும் இதுபோன்ற கும்பலிடம் எதிர்பாராத விதமாக சிக்கியதாக நடிகர் அபிஷேக் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோதான் இந்த காட்சிகள். நூதனமாக பணம் பறிக்கும் ஹேக்கிங் கும்பலிடமிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி? பலங்கள் செல்லமை உள்ளிட்ட பிரபல தொடர்களிலும், துப்பறிவாளன், ஆம்பட உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் நடிகர் அபிஷேக். இவர் சலான் மோசடி ஒன்றில் சிக்கி தனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தது குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் அவரது வாகன பதிவெண்ணுடன் செல்போன் நம்பரை இணைத்து ஈச்சலான் ஒன்று போக்குவரத்து காவல்துறை அனுப்பியது போல அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்துள்ளது. அதை பார்த்து பயந்து போன அபிஷேக் அந்த சலானில் இருந்த லிங்கை கிளிக் செய்திருக்கிறார். உடனே அவரது வாட்ஸ்அப்பை மோசடி நபர்கள் ஹேக் செய்து விட்டுள்ளனர். அவரது வாட்ஸ்அப் டிபியில் ஆந்திர போலீஸ் வாசகத்துடன் என்ற புகைப்படம் மாறியிருக்கிறது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த அபிஷேக் தனது வாட்ஸ்அப்பை ஹேக் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கார் நம்பர் போட்டு என்னோட ஃபோன் நம்பர் போட்டு கரெக்டாக எனக்கு ஒரு ஈச்சலான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னடா ஸ்பீடிங்காக இருக்குமா இல்லை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்த்த ஒரு பரபரப்பு இருக்கும்ல, அந்த பரபரப்பில் நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். லிங்கை கிளிக் பண்ணதும் அது என்னோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிடுச்சு. என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஆந்திரா போலீஸ் அப்படின்னு ஒரு லோகோல போய் உட்காந்துருச்சு. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் செல்போன் எண் மற்றும் வாகன பதிவு எண்ணை சைபர் கிரைம் கும்பல் எப்படியோ திருடி இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் உஷாராக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுவாக சைபர் கிரைம் கும்பல் வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து அதில் இருக்கும் தொடர்புகளுக்கு அவசரமாக பணம் வேண்டும் என மெசேஜ் அனுப்பி பணப்பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதேபோன்று மெசேஜ் வந்தால் யாரும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் நடிகர் அபிஷேக் கேட்டுக்கொண்டுள்ளார்.